சூப்பராக இருக்குதுப்பா, ரொம்ப நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. செம்ம ஆக்ஷன் மூவி. ஏஆர் முருகதாஸ் பேக் வித் ஹிஸ் ஆக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. எஸ்கே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஏஆர் முருகதாஸ் திருப்பி கம்பேக் கொடுத்துருக்காரு. வேறு லெவலில் இருக்குது மூவி. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜு மேனன் அப்புறம் வில்லன் அவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஓவரால் சூப்பராக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். செம்ம மூவி. ஆக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. சூப்பர் லவ் ஃபிலிம். லவ்க்காக எந்த அளவுக்கு வேணால் போவாங்க அப்படின்ற இதை காமிச்சிருக்காங்க. லைக் மை ஹஸ்பண்ட். நல்லா இருக்குது. ஆனால் ஸ்டோரி சூப்பராக இருக்குது. செம்ம கம்பேக்காக இருக்கும். எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. மஜா படம்ண்ணா. சூப்பராக இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலியோட பார்க்குற படம் தான். சூப்பரான படம். நல்லா இருக்குது. ஃபைட்டு நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்டோரிக்கு இந்த ஃபைட்டு தேவை தான். கரெக்டாக இருக்குது. வில்லனை வந்து டம்மியை கட்டினா ஹீரோ கிடையாதுல்ல, அதனால் வில்லன் பழைய படம் பார்த்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது. அவரோட ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. மெலடி நிறைய இருக்குது. மெலடி நிறைய இருக்குது. ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ் தான். ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இந்த சிவகார்த்திகேயன் ஆக்டிங் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எனக்கு படம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸ்டோரி லைன் நல்லா இருந்துச்சு. எனக்கு இதை விட எப்படி பெட்டராக பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ நல்ல ஸ்டோரி லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து டைஹார்ட் சிவகார்த்திகேயன் ஃபேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி எதிர்காலத்தில் இன்னும் நிறைய மூவிஸ் வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அனிருத் மியூசிக்கல் தலைமைலாம் சொல்லவே வேணாம். நல்ல படம். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி நிறைய படம் இன்னும் ரிலீஸ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஆக்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எல்லாரும் மாதிரி பிளடி சீன்ஸ் அப்போ வந்து கண்ணு மூடுறது அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு வந்து ஆக்ஷன் சீன்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஜானர் போய் நான் பார்த்ததில்லை இன்னும். ஸோ இந்த ஜானர் புதுசாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் வந்து எல்லா படத்துலேயும் வர மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்னும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஆமாம், எனக்கு வந்து வித்யுத் சொல்கிற அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஹிந்தி மூவிஸ்லலாம் அவர் மாசாக இருப்பார். ஸோ அவர் ஒரு ஹீரோவாக லைக் ஒரு வில்லனாக மெயினாக போடும் போது எனக்கு ஐ ஃபெல்ட் குட். எந்த பக்கம் சப்போர்ட் பண்ண தெரியாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நல்ல படம். ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. முருகதாஸை சிவகார்த்திகேயன் முன்னாடி பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா புழிஞ்சி எடுத்திருக்காரு. கன் வச்சு மெசேஜ்னா நம்ம வந்து இன்னும் கன்னுனால கெட்டு போகாமல் இருக்கும். கன்று வச்சுட்டு எல்லோரும் யூஸ் பண்ணோம்னா எல்லோரையும் கொலை பண்ணிவிடுவோம் அப்படின்னு இருக்குது. பட் நம்ம ரொம்ப ட்ரக்ஸு இதெல்லாமே தான் யூஸ் பண்ணுறோம். பட் இதெல்லாம் தப்புன்றது ஒரு தீமை தான் அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. இருக்கலாம். ஆக்ஷனில் பெஸ்ட்டு படமாக இருக்கலாம். விஜய் வராத போது இவரது கொஞ்சம் எடுக்கலாம். தேங்க்யூ சார். செம்மையாக இருக்குது. சான்ஸே இல்லை. மிரட்டி டாப்பில் நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ஏஆர் முருகதாஸ் படங்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நல்லா இருக்குது படம். படம் சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா தான் இருந்தது. ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. போரே இல்லை. எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஜாலியாக இருந்தது. நல்லா இருந்தது. ஒவ்வொரு ரோலுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு. பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட். பசங்க கூட எப்போ போகலாம் எஸ்கே மூவியா அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. நல்லா இருந்தது. சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், குழந்தைங்க பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். சூப்பர். வித்யுத் ஆக்டிங் சூப்பர், எக்ஸலண்ட்டு. நல்லா ஓகே. ஆனால் வித்யுத் தான் நிற்கிறாப்புல. படத்தை தூக்கி நிற்கிறது வில்லன் கதாபாத்திரம் தான். சூப்பர். அனிருத் பிச்சை எடுத்துட்டார். சூப்பர், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம். என்ஜாயபிள் மூவி தான். வித்யுத் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. வில்லன் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல சிவானாட்ட இருந்து. எப்போ பார்த்தாலும் ஒரு லவ் ஸ்டோரி ஃபுல்லாக அந்த மாதிரியே பார்த்தேன். ஆக்ஷன் ஃபிலிம் தாறு மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியை பார்க்கலாம். அனி செம்ம. அப்படி தெறிக்க விட்டாப்புல அப்படியே ஃபயர் தான் ஃபுல்லாகவே. அவர் படம் எப்போதுமே நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது சார் படம். சூப்பராக இருக்குது. வேறு லெவல் படம். செம்மையாக இருக்குது சார் படம். செம்ம. எல்லாமே நல்லா செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு.
வித்யுத் ஜாமலோட ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம்.